வணக்கம். நம்ம வீட்டில் பல வகையான ரோஜா செடிகள் வளர்ப்போம். இந்த வெயில்லையும் இந்த கோல்டன் ரோஸ்னு சொல்லக்கூடிய ஹைப்ரிட் ரோஸ் ரொம்ப அழகாக பூத்துருங்க. உங்கள் வீட்டில் இருந்தால் இதற்கு ஆர்கானிக் உரங்களை கொடுத்து இப்போ வளர்த்துடலாம். பல கிளைகள் அடிக்கடி மொட்டுக்கள் வச்சிரும். வெயிலையும் தாங்கி வளரக்கூடிய ரோஜான்றதுனால இந்த வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மற்ற ரோஜாக்களும் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கோல்டன் ரோஸ்னு சொல்லக்கூடிய எல்லோ கலர் இருக்கக்கூடிய இந்த ரோஸ் பல அடுக்குகள் கொண்டது. இதன் மொட்டை பாருங்கள் எவ்வளோ அழகாக பருமனாக இருக்குது. அதே மாதிரி பூவும் அடர்த்தியாக அழகாக பூத்துருங்க. கோடையை தாங்கி வளரக்கூடிய ரோஜான்றதுனால நீங்கள் இந்த ரோஸை வாங்கி வளர்க்கலாம். ஆர்கானிக் உரங்களை கொடுங்க, எப்சம் சால்ட் கொடுங்க, NPK ஃபெர்டிலைசரை 1 லிட்டர் தண்ணியில் 1 கிராம் கலந்து நீங்கள் கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்பொழுது இதன் வளர்ச்சி வேகமாக இருக்கும். இந்த கோடை காலத்தில் செடிக்கு தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க. 2 நேரமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுறதுனால செடிகளில் வேகமாக நீங்கள் தண்ணீரை தெளிக்கும் பொழுது பூச்சி தாக்குதல் இல்லாமல் செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், இலை பசுமையாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, மேல் மண்ணில் வெப்பம் அதிகமாகாமல் மூடாக்கு போட்டுடலாம். கோகோபீட் ஒரு லேயர் நீங்கள் மேலே அடுக்கி அதன் மேலே நீங்கள் தண்ணீர் ஊற்றிக்கலாம். அப்போது மேல் மண் காயாமல் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இது போன்று ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.